ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனோஜ்கி சேனல். இந்த சேனலில் நான் வந்து கோதுமை மாவில் கச்சாயம் செஞ்சுருந்தேன். அதுதாங்க எப்படி செஞ்சேன்னு பார்த்துடலாம் வாங்க. இது வந்து கோதுமை மாவு, அப்புறம் ஏலக்காய் ஒரு 4, 2 வாழைப்பழம், அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை, கொஞ்சமாக சோடாப்பு இதெல்லாம் சேர்த்தாங்க செஞ்சுருந்தேன். நான் 2 வாழைப்பழம், கோதுமை வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு எடுத்திருந்தேன். இதை நல்லா வந்து கலந்து வச்சுக்கலாம். கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை, அப்புறம் ஏலக்காய், வாழைப்பழம் 3 நல்லா மிக்சியில் அடித்து கோதுமை மாவு கூட இந்தளவுக்கு கலந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன். இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். நான் இந்த பதத்தில் தான் போட்டிருந்தேன். இது வந்து சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மாச்சி அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. எங்கள் ஊர் சைட்லலாம் இது கச்சாயன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து நான் சின்ன வயசில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். அதே மாதிரி இப்போ குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. பசங்க தான் கேட்டு இருந்தாங்க, அம்மா அந்த இனிப்பாக செய்வீங்களா கோதுமையில் அதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இந்த மாதிரி 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் செவந்து வந்துருச்சு, எடுத்துக்கலாம். இது சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். சூடாக சாப்பிடும்போது வெளியில் முறுமுறுன்னு உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டா வந்து ரெண்டுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை வச்சு அடுத்த நாள் சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.